ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரோ சம் ப்ராப்ளம் பி தேர், அங்கேருந்து டேக் ரிவர்ஸ் ப்ராக்ரஸ் வந்து அந்த எக்ஸ்டென்ட் எவ்வளோ சிஜியாக இருந்தோ அவ்வளோ இருக்காது. இந்த கம்பெனி வந்து எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், எப்படி திருப்பி மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் டர்ன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்ஃபாலில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நடத்துறது ஓகே. இப்போ ரன்னிங்கில் இருக்க கம்பெனியே வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? 10,000 ரூபா earn பண்ணுற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபேமிலி மேனேஜ் பண்ணாங்களே 10,000 ரூபீஸ் சாலரி வச்சுட்டு அதுவும் ஃபினான்ஸ் தான். 10,000 கோடி டெய்லி ஹேண்டில் பண்ணுற கம்பெனி லைக் எம்என்சிஸ் லைக் ரிலையன்ஸ் ஒரு டாட்டாஸ் அதுவும் ஃபினான்ஸ் தான். எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் தான் டிஃப்ரெண்ட். ட்ரெஷரி பிவட்டாக வச்சுப்பாங்க, இந்த ஃபினான்ஸ் ட்ரெஷரிக்கு அதை வந்து பிவட்டாக வச்சுப்பாங்க, அது சுற்றி தான் எல்லாம் வரும். ஜென்ரலாக வந்து நான் நிறைய எம்எஸ்எம்இ டர்ன் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே ஸ்லோவாக தான் வரும். கடன் கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 1 மந்த்தில் கொடுக்கணும், 40 days ஆகும், 45 days ஆகும். பட் இவர் சம்பளம் கொடுத்தாகணும் எம்ப்ளாயிஸ். ஸோ பேங்க்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அக்கௌண்டன்ட். அவர் அக்கௌண்ட் போய் பேங்க்கில் ஒரு ஓடி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பார். நவ் த ப்ராப்ளம் இவர் கடன் வந்து அந்த 15 days 20 days ஆகுது. இந்த எம்என்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் கோர் டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னி கலைவன் எப்படி கலெக்ட் பண்ண, நீ பணம் என்கிட்ட இருக்குது இல்லை, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். எனக்கு நீ 30 days கிரெடிட் கொடுத்த 30ஆம் தேதி என்கிட்ட கையில் காசு கொண்டு கொடுத்து. ஒரு ஆண்டர்ப்ரனர் கூப்பிட்டார். இட் வாஸ் அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். ஆண்டர்ப்ரனர் கால் மீ, ஹி செட் சார் வந்து இது மாதிரி ஐ எம் ரன்னிங் ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி, எனக்கு வித்தவுட் மை நாலேஜ் வன்படி பேங்க் பேர் சொன்னார். பேர் சொல்லி நான் தாம்பரம் பிரான்ச்லேருந்து தே ரெடியூஸ் மை லிமிட் ஃப்ரம் 1 crore to 40 lakhs வித்தவுட் மை நாலேஜ். லிமிட்டே குறைச்சிட்டாங்க, 1 crore 40 lakhs தான் ட்ராப் பண்ண முடியாது, அது மேலே நீங்கள் பணம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கரெக்டாக சார் சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டார். இட்ஸ் கால் ஃபினான்ஷியல் மர்டர், நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொன்னேன். திருப்பி லைன் வந்தார். ஹி செட் சார் எக்ஸாக்ட்லி திஸ் வாட் ஐ டிட். அப்படியே சொன்னேன், திஸ் வாட் எக்ஸாக்ட்லி டிட் சார். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? ஐ செட் அந்த பிரான்ச் மேனேஜர் பார்க்குறா இல்லையான்னு தெரியல, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே யூ ஒர்க்கிங் டே யூ கோ டு த பேங்க், டெல் தம் திஸ் இஸ் வாட் யூ டிட். அப்போது ஹி மைட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹவ் டன். ஸோ தென் 50% கொடுப்பாங்க ஆஃப் வாட் யூ ஸ்பெண்ட். 50% கொடுப்பாங்க, அந்த 50% யூ ரீஇம்பர்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ் ப்ராப்பர்லி. ஸ்டாக்ஸ் வாங்கி திருப்பி ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஹவு டு யூ ரீவேம்ப் யுவர் ஓன் கம்பெனி? Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BRK சாஃப்டோட CEO பி ராமகிருஷ்ணன் சார் தான் இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உங்களோட ஸ்பீச்சஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம், கேட்குறோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. ஹார்ட் சப்ஜெக்ட் இது. ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ இல்லை ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரோ சம் ப்ராப்ளம் பி தேர், அங்கேருந்து டேக் ரிவர்ஸ் ப்ராக்ரஸ் வந்து அந்த எக்ஸ்டென்ட் எவ்வளோ சிஜியாக இருந்தோ அவ்வளோ இருக்காது அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது தான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த கம்பெனி வந்து எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், ஓகே, எப்படி திருப்பி மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்ஃபாலில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நடத்துறது ஓகே. இப்போ ரன்னிங்கில் இருக்க கம்பெனியே வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபண்டமெண்டலி ஃபினான்ஸுங்கிறது ஒரு பெரிய ஓஷன். 10,000 ரூபா earn பண்ணுற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபேமிலி மேனேஜ் பண்ணாங்களே 10,000 ரூபீஸ் சாலரி வச்சுட்டு அதுவும் ஃபினான்ஸ் தான். 10,000 கோடி டெய்லி ஹேண்டில் பண்ணுற கம்பெனி லைக் எம்என்சிஸ் லைக் ரிலையன்ஸ் ஒரு டாட்டாஸ் அதுவும் ஃபினான்ஸ் தான். எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் தான் டிஃப்ரெண்ட். இவங்க எக்கானமி ஆஃப் ஸ்கேல் வேறு, இவங்க எக்கானமி ஸ்கேல் வேறு. தேர் அபவுட் 90-100 ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் மார்க்கெட். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாலேஜ் இருந்தால் தான் ஒரு கம்பெனியில் வந்து ப்ராக்ரெசிவாக ஃபினான்ஸ் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு யூ கேன் டூ அ பெட்டர் ஆப்டிமைஸ்ட் காஸ்ட்னு சொல்லுவோம். பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸோ டாட்டாஸோ பிர்லாஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பிவட்டாக வச்சுப்பாங்க, இந்த ஃபினான்ஸ் ட்ரெஷரிக்கு அதை வந்து பிவட்டாக வச்சுப்பாங்க, அது சுற்றி தான் எல்லாம் ஓடும். ஜென்ரலாக வந்து நான் நிறைய எம்எஸ்எம்இ டர்ன் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே ஸ்லோவாக தான் வரும். கடன் கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 1 மந்த்தில் கொடுக்கணும், 40 days ஆகும், 45 days ஆகும். பட் இவர் சம்பளம் கொடுத்தாகணும் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ பேங்க்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அக்கௌண்டன்ட். அவர் அக்கௌண்ட் போய் பேங்க்கில் ஒரு ஓடி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பார். நவ் த ப்ராப்ளம் இவர் கடன் வந்து அந்த 15 days 20 days ஆகுது. இவர் இன்னொருத்தவங்க போய் உட்காந்து வைப்பார். அங்கே அந்த கம்பெனி உட்காந்து கலெக்ட் பண்ண முடியாது, அந்த ப்ரெஷர் இருக்கும், கலெக்ட் பண்ணுற ப்ரெஷர் இருக்கும். ஏன் ஃபண்ட்ஸ் இல்லை, இப்போ கையில் நிறைய காசு வச்சிருக்காரு, இப்போ கலெக்ட் பண்ணுவா அப்படின்னா இவன் போய்ட்டு சார் நாளைக்கு தரேங்கிறாங்க சார் அப்படின்னு வருவான். சரிப்பா நாளைக்கு எதுப்பா போனால் பொறுத்துப்பா நாளைக்கு கொடுப்பா அப்படின்பார். இதே மேனேஜ்மெண்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். பட் இந்த எம்என்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் கோர் டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னி கலைவன் எப்படி கலெக்ட் பண்ண, நீ பணம் என்கிட்ட இருக்குது இல்லை, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். எனக்கு நீ 30 days கிரெடிட் கொடுத்த 30ஆம் தேதி என்கிட்ட கையில் காசு கொண்டு கொடுத்துரு. ஸோ இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் பிவட்டாக வச்சுருந்தா கம்பெனி ஹோல் கம்பெனிஸ் ரன் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிஸ் அதனால இவங்க சக்ஸஸ்ஃபுல். எப்போதுமே கேஷ் ஃப்ளோஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அந்த கம்பெனியில். இப்போ ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபண்ட்ஸ். ஓகே, அப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. ஃபண்ட்ஸ் உள்ள ஜாஸ்தியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ இங்கே மாதிரி கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா தி நாலேஜ் இன் ஃபினான்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு லேக்.
இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். நான் நிறைய ஸ்பீச்சஸ் இருந்தும் சொல்கிறேன். பேசிக்கலி நீங்கள் ஆடிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பேசிக்கலி போஸ்ட்மார்ட்டம் ஜாப். ஒரு அக்கௌண்டன்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், டாலி எடுத்து வச்சுருக்கேன், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. தெரிஞ்சது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? யூ ஆர் ஒன்லி ரைட்டிங் சம்திங் வாட் இஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட். கரெக்ட். பட் ஹவு டு ஸ்ட்ராட்டஜைஸ் த ஃபியூச்சர்? இதை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு லுக் அட் த ஃபியூச்சர், ஹவு டு டு இட். தட் ஃபினான்ஸ் கைஸ் ஹேவ் டு டு. ஓகே. பட் ரெண்டு பேரும் ஒன்றா போகணும். They have to work together. பட் என்ன பண்ணா இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவங்க வந்து ரெக்கார்டர். ஓகே. இதான் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோம். பட் தேர் ஆர் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஹூ ஆர் குட் ஃபினான்ஸ் பீப்புள் ஆல்சோ. அது நான் சொல்லணுமே, எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து வந்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து they will become good finance people also. அண்ட் ஈவன் லைக் போஸ்ட் கோவிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. யூ கேன் see lot of entrepreneurs around. அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, ஒரு 30 ப்ராடக்ட் இந்தியாவில் ரொம்ப காமன் ப்ராடக்ட்ஸ். இந்த 30 வந்து ஒரு நாலேஜ் அபவுட் 5-6 ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ரெகுலர் இந்த சிசி இருக்குது, ஓடி இருக்குது, டேர்ம் லோன் இருக்குது, ஃபியூ ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் வெரி காமன். இந்த நாலேஜ் தான் இருக்க வழியா இதுக்கு மேலே யாருமே மைக்ரேட் ஆகலை. காரணம் என்னென்னா, எந்த ஸ்கூல்லையுமே எந்த ப்ரோக்ராம்ஸ்லையுமே தே டோன்ட் டீச் ஃபினான்ஸ், தே டோன்ட் டீச் ஃபண்ட் சோர்சிங், தே டோன்ட் டீச் ஃபண்ட்ஸ். என்ன இன்னைக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எடுத்தாங்க இருக்குங்களேன், இப்போ யூ டேக் அ பேங்க் விச் இஸ் காட் சம் சே 30,000 எம்ப்ளாயிஸ். ஒரு பேங்க் எடுத்துக்கோம். இந்த பேங்க்கில் ட்ரெஷரிங்கிறது வந்து ஹார்ட், இவங்க தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த 30,000 பேரில் ஒரு 100 பேர் தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இன்றைக்கி எம்பிஏ ஃபினான்ஸுங்கிறதோ இதோ சிஏலையோ நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் எந்த சிலபஸ் எடுத்தாலும் வாட் தே டீச்சர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் வெயிட், ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் ஃபண்டிங் கொடுப்பாங்க. எனக்கு என்ன காஸ்ட்டோ அதுக்கு மேலே மார்ஜின் வச்சு தான் கடன் கொடுப்பாங்க. இந்த ஹேண்டில் பண்ணுறது ஒரு 100 பேர், 120 பேர், 150 பேர் மேக்ஸிமம். பாக்கி 28,000 ஆட் பீப்புள் ஷுட் நோ ஃபினான்ஸ். எப்படி ஃபண்ட்ஸை கொடுக்கறது? இந்த சிலபஸ், இந்த 29,000க்கான சிலபஸ் இதுன்னு கிடையாது, யாருமே கிடையாது. என்ன பொறுத்துக்கும் ஐ திங்க் வி ஷுட் ரெவல்யூஷனைஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஃபினான்ஸ் லேர்னிங். இந்த டீச்சிங்கும் சரி, லேர்னிங்கும் சரி, கொஞ்சம் ரெவல்யூஷனைஸ் பண்ணணும். தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபண்ட்ஸ் பேசிக்கலி. ஸோ அதுதான் வந்து கோர் சப்ஜெக்டாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. நான் வந்து இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். என்னென்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி திங்கிங் பற்றி. இப்போ ஒரு டவுன்ஃபால் ஆகுதுல்ல ஒரு கம்பெனி, அதில் நீங்கள் வந்து அவங்கள திரும்பி அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஐட்டம்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ஃபினான்ஷியலாக? அது என்னெல்லாம் சார் பண்ணுவீங்க? நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியே சொல்கிறேன். ஓகே சார். கம்பெனி பேரை சொல்ல விரும்பலை, பட் ஜென்ரலி ஐ ஜஸ்ட் டெல் யூ ஹவ் வி ஸ்ட்ராட்டஜைஸ் திஸ். தே வேர் இன்டு அனிமல் ஃபீட் மேனுஃபேக்சரிங். ஸோ ஒரு வெரி லார்ஜ் பேங்க் which had a lot of NPS at time. அவங்க வந்து they gave me about 52 companies to turn around. இந்த கம்பெனி வந்து the promoter wanted to come back to his olden days. இது எப்படி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து 80,000 டன் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி per year, 80,000 tons. They are manufacturing 2,000 tons a year. What percentage was it? Maybe about 2% or 2.5%. எங்கே போகும்? இவங்க சம்பளத்துக்கே பணம் போகாது. You forget sales, raw material. இவங்க விற்கிறதா பணம் வந்து சம்பளத்துக்கே போகாது. இப்போது எனக்கு ஐஎம் பேசிக்காக பிகாம் கிராஜுவேட் வித் அன் எம்பிஏ. எனக்கு வந்து இப்போது ப்ராப்ளம் இஸ் ஐ நீட் டு லேர்ன் திஸ் பிஸ்னஸ் தான். ஸோ என்ன பண்ணேன், ஐ டுக் அ நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபீட் நியூட்ரிஷன் ஒருத்தரை கூப்பிட்டு ஆஸ்க் ஹிம் டு எக்ஸ்பிளைன் டு மீ வாட் இஸ் ப்ரோட்டீன், வாட் இஸ் ஃபேட், ஹவு டஸ் ப்ரோட்டீன் ரிலேட் டு ஃபேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் ஃபீட் இந்த ஃபீட் காம்பனனால அந்த அனிமலுக்கு என்ன ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபீட், ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில் ஃபீட் எடுத்துங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபீட்னால ஃபேட் ஜாஸ்தியாகும் மில்கில். மில்க் ஜாஸ்தி ஃபேட் இருந்தனாக்கா பால்காரங்க ஜாஸ்தி பணம் கிடைக்கும். அவன் ஜாஸ்தி பணம், அவன் வந்து மில்க் ப்ரொடியூசருக்கு கொடுத்தனாக்க அந்த ஃபேட்டை வெளில எடுத்தனாக்க அவனுக்கு ஜாஸ்தி பணம் கிடைக்கும். ஸோ இதே வந்து ஒரு செயினாக போயிட்டு இருந்து. ஐ தாட் அவர் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் பி டு லுக் அட் வால்யூம் கேம் ரேதர் தேன் லுக்கிங் அட் சும்மா விற்கிறானா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொமோட்டர் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணோன்னா, மார்க்கெட்டிங் லெட் அஸ் நாட் டூ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங். தனித்தனியாக B2C போகாமல் B2B மாற்றினோம். This all happened way back. B2B மாற்றினோம். B2B மாற்றினோம் அப்படின்னா we tied up with lot of milk producing companies. Okay. ஸோ மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ் யோசித்தோம். அந்த மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் வந்து எவ்ரி 15 days பால் பணம் தரணும். பால் சப்ளை பண்ணாங்க இல்லையா, எவ்ரி 15 days பால் பணம் தரணும். கரெக்டாக கொடுத்தானா உங்களுக்கு மில்க் சப்ளை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஸோ மில்க் சப்ளை பால்காரனுக்கு 15 days பணம் தரது இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்காது. ஸோ கேஷ் ஃப்ளோ இவங்களை என்ன பண்ணோம்னா பார்ட்டரிங் பண்ணோம். இந்த கேட்டில் ஃபீடை மில்க் யூனியனுக்கு கொடுத்தோம் வித் 1 month கிரெடிட். ஸோ 15 days இவன் பால் பணம் தரும் இல்லையா, அதுக்கு பதிலாக ஃபீடாக கொடுத்துட்டு 15 நாள் கழிச்சு அவன் பால் பணத்தை ரிகவர் பண்ணுவோம். அந்த பணத்தை இவன் ரிகவர் பண்ண அப்புறம் இவன் ரொட்டேஷன் விடுவோம். ஹீல் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங். இந்த மாதிரி பண்ணி இன் இயர் ஆர் ஸோ we increase the this one production from 200 tons to almost 4,000 tons in a year. So இது வந்து this is one of the strategies we worked. Okay. Of how to turn around this company. So fundamentally any good finance person
to do a proper finance planning, you need to understand the business properly. ஓகே. ஆப்ரேஷன்ஸ் புரிஞ்சுட்டு தென் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் இட் இஸ் ஈஸியர். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாலேஜ் 30 ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜை வச்சுட்டு யூ மஸ்ட் அண்ட் கோ இன் டு த கம்பெனி. யூ மைட் பி ஒர்க்கிங் இந்த CFO இந்த கம்பெனி, CFO இருக்கலாம், இல்லை யூ கேன் பி மேனேஜர் ஃபினான்ஸ் இந்த கம்பெனி. பட் அந்த கம்பெனி ஃபினான்ஸ் பிளானிங் பண்ணுறச்சு அந்த கம்பெனி என்ன, ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபண்டிங் வில் பி சூட்டபிள் ஃபார் திஸ் கம்பெனி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. அண்ட் 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்களா இந்த கம்பெனியால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமா முடியாதான்றது? கரெக்ட். ஒரு ஆண்டர்பிரனர் கூப்பிட்டார். இட் வாஸ் அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். ஆண்டர்பிரனர் கால் மீ. ஹி செட், சார் வந்து இது மாதிரி ஐ எம் ரன்னிங் ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி. எனக்கு வித்தவுட் மை நாலேஜ் ஒன்படி பேங்க் பேர் சொன்னார். பேர் சொல்லி நான் தாம்பரம் பிரான்ச்லேருந்து தே ரெடியூஸ் மை லிமிட் ஃப்ரம் 1 crore to 40 lakhs வித்தவுட் மை நாலேஜ். லிமிட்டே குறைச்சிட்டாங்க. 1 crore 40 lakhs தான் ட்ராப் பண்ண முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் பணம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கரெக்டாக சார்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டார். கரெக்டானு கேட்டால் கரெக்ட், பிகாஸ் லோன் அக்ரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் இருக்குது தட் வந்து இஃப் தி ஆண்டர்பிரனர் டஸ் நாட் பர்ஃபார்ம் டு த எக்ஸ்டென்ட் ஹி ஹஸ் ப்ரொஜெக்டட் தென் வை ரைட்டாக குறைக்கிறது கால் ஆஃபே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது அக்ரிமெண்ட்டில். லோன் கால் ஆஃபே பண்ண முடியும், பேங்க் கால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிளாஸே இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டில். பட் பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கு வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க தட்ஸ் ஆல் அப்படின்னு. உடனே வந்து இல்லை சார், உடனே ட்ரிபிள் லைனில் வந்தார். சார் ஐ பர்ஃபார்ம் மோர் தென் வாட் ஐ ஹட் கமிட்டட், ஐ அச்சீவ் மோர் ப்ராஃபிட் தேன் வாட் ஐ கமிட்டட் அப்படின்னார். ஸோ நான் சொன்னேன் இருக்கலாம், ஆனால் வந்து யூ ஹவ் கிவன் மீ அ க்ளூ ஆஸ் டு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, இந்த ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் வந்து மெக்கனைஸ் பண்ணியிருப்பீங்க, ஆட்டோமைஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணிட்டு விஆரில் உங்கள் லேபர்ஸ்லாம் எம்ப்ளாயீஸ்லாம் அமைச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு சேலரி குறைஞ்சிருக்கும், ப்ராஃபிட் ஏறும். ஆனால் ஃபண்ட் சோர்ஸ் வந்து இருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் வெளில எடுத்துருப்பீங்க. இட்ஸ் கால் ஃபினான்ஷியல் மர்டர். நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொன்னேன். திருப்பி லைன் வந்தார். ஹி செட் சார் எக்ஸாக்ட்லி திஸ் வாட் ஐ டிட். ஓகே. அப்படியே சொன்னேன், திஸ் வாட் ஐ எக்ஸாக்ட்லி டிட் சார். இதான் எனக்கு ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ். ஐ செட் அந்த பிரான்ச் மேனேஜர் பார்க்குறா இல்லையான்னு தெரியல, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே யூ ஒர்க்கிங் டே யூ கோ டு த பேங்க், டெல் தம் திஸ் இஸ் வாட் யூ டிட். அப்போது ஹீ மைட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹவ் டன். ஸோ தென் 50% கொடுப்பாங்க of what you have spent. They will give it back to you. Trust build ஆயிருக்கும். 50% கொடுப்பாங்க. அந்த 50% you reimburse into your business properly. Stocks வாங்கி திருப்பி ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஸோ how do you revamp your own company? ஸோ இப்போ இந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம வரக்கு முன்னாடி இப்போ ஒரு கம்பெனி வந்து நம்மளோட கம்பெனி வந்து டவுன்ஃபால் ஆகுது, எவ்வளோ நாள் இல்லைனா எவ்வளோ இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகே இது வந்து அப்ஸ்கேல் பண்ண முடியும், இல்லைனா உங்ககிட்ட டக்குன்னு ரீச் அவுட் பண்ணுமா, எப்படி வந்து இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதில் கணக்கு கிடையாது. அந்த பிஸ்னஸ் என்ன லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கா, ப்ராடக்ட் லாங் ஸ்டாண்டிங் ப்ராடக்டா. ஸோ ஃபண்டமெண்டலாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி. பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். இப்போ நீங்கள் டர்ன் பண்ண சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி, பிகாஸ் there's a government regulation. So nobody can help it. Correct. But you take cases where there could be a replace, that is ஒரு பர்டிகுலர் மிஷினரி வந்து ஸ்டிச்சிங் மிஷின் வச்சுக்கோங்க. I can use it for any other stitching also. ஃபேப்ரிக் யூனிட் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் யூனிட் நான் வந்து இது பண்ணுறேன், ரெடிமேட் வேர் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஐ கேன் யூஸ் இட் ஃபார் எனிதிங் எல்ஸ், எனி அதர் ப்ராடக்ட். விமன் வேர் ஸ்பெஷலிஸ்டாக வந்து திடீர்னு மேலுக்கு போகலாம், மேல் பண்ண கிட்ஸுக்கு போகலாம். ஸோ கேன் ஸ்ட்ராட்டஜைஸ் த வே யூ வாண்ட். ரைட். ஃபண்டமெண்டலி. ஸோ நான் ரொம்ப க்ரூட் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். பட் யூ கேன் யூஸ் த ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூசேஜ் ஆஃப் மெஷினரின்னு சொல்லுவோம். இந்த மெஷினரி வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை திருப்பி ரீவேம்ப் பண்ணலாம். There are classic cases of where products have been revamped. Revamped is nothing but reintroduce them. I would say reintroduce if it is a brand. If it's a brand, it's reintroduction of a particular brand. But revamping வந்து அந்த particular product, not the brand, the product நம்ம திருப்பி அந்த ப்ராடக்ட் வந்து superiority காமிச்சு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்திருக்கும், அதில் அது வந்திருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் வந்து superiority காமிச்சு we can again reintroduce. டெட் வர்சஸ் ஈக்விட்டியில் நீங்கள் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து டெட் எடுக்கணும் ஈக்விட்டி எடுக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங் கொஷின். இது வந்து ரெண்டுத்துக்குமே சேஃப்டி தேவை தானே? சேஃப்டி தேவை. ஆனால் ஈக்விட்டியில் வந்து ஐ வில் நாட் சே இட்ஸ் மோர் ஸ்பெகுலேட்டிவ் ப்ராடக்ட். குதிரேஸுங்கிற தப்பான வார்த்தை சொல்கிறதுக்கு, பட் ஸ்பெகுலேஷன், பேசிக்கலி ஸ்பெகுலேஷன். ஈக்விட்டி வந்து ஒருத்தர் போடுறான் அப்படின்னா they take a bet on the company, they take a bet on the promoter. But strategies இருக்கும். They will definitely have a strategy to invest. But when you invest, உங்களுக்கு வந்து there is no security for you. Okay. There are few equity products which are secure. For example, convertible bonds. You can have a security.
till it is a bond, you can always have a security. No. That depends on the investor and the industry to take a call. But generally ஈக்குவிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலே வந்து இட்ஸ் நாட் பேக் பை எனி செக்யூரிட்டி. இட்ஸ் a question of return. For example, இப்படி எடுத்துங்க, இப்போ நான் ஒரு மாலிகுல் கண்டுபிடிக்கிறேன், ஒரு ஃபார்மா மாலிகுல் கண்டுபிடிக்கிறேன், அந்த மாத்திரையை சாப்பிட்டா பிரெயின் டியூமரே வராது. எக்ஸாம்பிள், அந்த மாதிரி மாலிகுல் கண்டுபிடிச்சேன். ஐ எம் a salaried person. You need huge money to introduce this in the market. I need to go for years FDA approvals, எல்லாம் வரிசையாக அப்ரூவல்ஸ் போனோம். தென் இப்போது இத்தனை ட்ரையல்ஸ் இருக்குது, 8 வருஷம் 10 வருஷம் ட்ரையல்ஸ் இருக்கும். யார் காசு கொடுப்பா அதுக்கு? நான் salaried person. There's nobody to back me up. கரெக்ட். இப்போது இந்த ஃபஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல் வந்த உடனே யூஎஸ்எஃப்டியில் அந்த இன்ட்ரடக்ஷன் அப்ரூவல் வந்த உடனே ப்ரைமரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் அப்ரூவல் வந்த உடனே வெஞ்சர் கேபிட்டல் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ. சரி, என்னதான் அனிமல் ட்ரேட்ஸ் என்னதான் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஐ ப்ரூவ் அனிமல் ட்ரேட்ஸ் ஆர் குட், இமீடியட்லி தே வில் டாக் டு மீ. டோன்ட் வரி சார், வீல் பி தேர், வீல் பேக் யூ அப் அப்படிம்பாங்க. தென் அடுத்தது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகும். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன எனக்கு என்ன, ஓகே. ஸோ வீல் புட் மணி. லெட்ஸ் அஸ்யூம் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேப்லெட்ஸ் ஒன்றும் பெரிய இது கிடையாது. சும்மா ஒரு ரூமில் வச்சு 2 மிஷினை போட்டால் டேப்லெட் வச்சுக்கலாம், அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங், that creates அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும், பிராண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் பிக் திங். நீங்கள் என்ன ப்ராடக்ட் நான் டாக்டர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், $multi-billion வேணும். லெட்ஸ் அஸ்யூம் யூ நீட் $5 billion. எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கேஸில் உடனே என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து they will assess whether the $5 billion is required. சார் பணம் மூளை உங்களுக்கு பணம் இருந்து, you transfer a technology to my company, to this company. I will transfer my equivalent money 50-50. சும்மா it all depends on how you negotiate. 50-50 அப்படின்னு சொல்லணும். சும்மா ஸோ 5 பில்லியனுக்கு 10 பில்லியன் வேல்யூ பண்ணுவாங்க. வேல்யூ பண்ணி 10 பில்லியனுக்கு இவரோட டெக்னாலஜி 5 பில்லியன் போடுவாங்க, இவர் 5 பில்லியன் போடுவாங்க. நான் ரொம்ப க்ரூடாக சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் லேமன் அண்டர்ஸ்டாண்டிங் போடுவாங்க, போட்டு கம்பெனி ரன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆள் வந்து இன்வெஸ்டர் வந்து சாரி இந்த ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சரர் வந்து இட் இஸ் ஹிஸ் ஓன் ப்ராடக்ட், பர்பச்சுவலாக லைஃபை தான். ஆனால் இன்வெஸ்டர் கிடையாது, இது முடிஞ்சது தான் அடுத்தது. ஸோ ஹி வில் ட்ரை டு எக்ஸிட் என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ டு மார்க்கெட், ஒரு ஐபிஓ பண்ணுவாங்க. ஐபிஓ போட்டு வேல்யூஷன் போட்டு 20%, 30%, 40%, ஏன் 120, 130% தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த சைலண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா சார்? நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இருக்காங்களா? லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். HNIs, பேசிக்லி HNIs are silent investors. Okay. So there are a lot of people who have different ways of investing. லைக் கம்பெனிஸாக ஃப்ளோட் பண்ணுவாங்க, சேட்டலைட் கம்பெனிஸ் மாதிரி ஃப்ளோட் பண்ணி அது வழியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் கார்ப்பரேட் பாடிஸ் இருக்குது, அது வழியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். பட் டெட் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு டேக் அ டெட் ஃப்ரம் அ ப்ரைவேட் சோர்சஸ், பிகாஸ் ப்ரைவேட் சோர்சஸில் வந்து டெட் ரைஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. Okay. Very very costly. Can go up to 24%, 36% also. But banks are safer. Banks are safer. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டே தெரியாது. 92 டாக்டர் மன்மோகன் சிங் அந்த போது இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் இது ECB, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், வெரி சீப். இன்றைக்கும் ரொம்ப சீப் அது. நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் தெரியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் 93-94 இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயும் பண்ணிட்டுருக்கேன். அது கொலாட்ரல் செக்யூரிட்டிலாம் வேண்டாம். இட் இஸ் நாட் யூ நாட் ஹேவ் டு எனி கொலாட்ரல் செக்யூரிட்டி. You need to only have business cash flows. Your proven track இருக்கணும். உங்க எக்ஸ்போர்ட் நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். Beautiful product இது. In fact it's one of the I am a specialist in this product. Okay. So exportersக்கு இது பெரிய வரப்பிரசாதம். I think exporters must have this product. அப்படியே நீங்க யூசுவலா இது எல்லாருக்குமே சஜஸ்ட்லாம் பண்ண மாட்டீங்களா? You will see whether they need it or not. Absolutely, absolutely. நான் வந்து need based funding தான் எடுப்பேன், ப்ரொபோசல்ஸ் எடுப்பேன். ரெண்டு பார்ப்பேன். ஃபண்டமெண்டலா இது வந்து மஸ்ட் கிடையாது, பட் ப்ரமோட்டட் நாலேஜ் ஆன் பிஸ்னஸ் இஸ் ப்ரிஃபரபிள் தான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் திருமய அம்பானிக்கு இப்போ பெட்ரோகெமிக்கல் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கான்ட் ஆன்சர் தட் கொஸ்டின். பட் ஹி இஸ் a successful businessman. But he learned the industry. He built an empire. Okay. But he had professionals. Okay. So he made his son study chemical engineering. Right. Correct. So he knew how to succession planning சொல்லுவாங்க. ஸோ தனக்கு அப்புறமா வரவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் தெரியணும், தன் கம்பெனியை தெரியணும் அப்படிங்கிறதுல நிறைய entrepreneurs who are wanting to pass on to generations, அவங்க அந்த பிளானிங் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க. Revamping is a very good example. Correct. So Tatas are a very good example. So next in line ப்ரொஃபஷனலாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டாடா ஃபேமிலியில் யாரும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஹெட்ஸ் ஆர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். யூனிலிவர் யூ டேக், இப்போ யூனிலிவரோட ப்ரொமோட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் இஸ் ஆல் ரன் பை ப்ரொஃபஷனல்ஸ். பட் ஜென்ரலாக இந்தியாவில் 99% கலால உட்கார்றது ப்ரமோட்டர் தான். ஓகே. ஸோ தே ஒன்லி மேனேஜ் தி கம்பெனி. பட் இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் தெம் இஸ் ப்ளீஸ் ஹேவ் சம் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ்.
நெவர் அலவ் அ தேர்ட் பர்சன் டு டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஒரு கம்பெனியில் வந்து ஐ கான்ட் டிசைட் தை நம்பர்ஸ், ஐ வில் பி லாஸ்ட். நிறைய பேர் அது வந்து ஒரு உண்மையாக எடுத்துன்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி சார்ட்டர்ஸும் நான் தான் அட்வைஸ் பண்ணேன், தயவு செஞ்சு போய் இந்த ப்ராஃபிட் காமிங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நெவர் டூ தட், பிகாஸ் தே வில் ஹேவ் தேர் ஓன் தாட் ப்ராசஸஸ். ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு சார்ட்டர் அக்கௌண்ட்ஸோ கன்சல்டன்ட் யாரையும் வேணா சொல்லேன், எனி ஃபினான்ஷியல் அட்வைசர் ஐம் சீயிங், நாட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் குரூப், பட் நெவர் கோ அண்ட் டெல் த ப்ரொமோட்டர் ஷோ திஸ் ஷோ தட்னு சொல்லாதீங்க. ஸோ லெட் தெம் டூ வாட் தே வாண்ட், மேக் தெம் ஃப்ரீ, பிகாஸ் த கம்பெனி பிலாங்ஸ் டு தெம். காட் இட். ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி ப்ரொமோட்டருக்கு தான் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லா ஷோஸ்லையும். என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யூ டேக் அ கால், பிகாஸ் தலை உங்களுது. நாளைக்கு அக்கௌண்ட் என்பி ஆச்சுன்னா நீங்கள் தான் காலி. கரெக்ட். ஸோ யூ ஹேவ் சைன் கேரண்டிஸ். இப்போ நான் வந்து அங்கே இப்போ சிஎஃப் அந்த கம்பெனியில் போய் கைத்தட்டு போயிட்டே இருப்பேன். நான் பட் அடுத்த கம்பெனி, இந்த கம்பெனி சேஃபாக அடுத்த கம்பெனி போயிட்டு இருப்பேன். ஐ எம் ஆடிட்டர் ஃபார் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனி தானே இன்னொரு கம்பெனி ஆடிட்டர் செய்யணும், இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே இன்னொரு கம்பெனி போயிடுவேன். அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். பட் ப்ரொமோட்டர் பண்ண முடியாது. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் ப்ரொமோட்டர்ஸ் டு ஹேவ் சம் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ், சம் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஃபண்டிங். இது வந்து மேண்டேட்டரிமா, வெரி சக்ஸஸ்ஃபுல் இன். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் வெரி நியூ, ஒரு நியூ வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்னெல்லாம் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும் சார்? அதாவது ஒரு P&L பேலன்ஸ் ஷீட் ஃபண்டமெண்டலாக தெரியணும். ஓகே. P&Lனா பேலன்ஸ் ஷீட் என்ன, நான் நிறைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த டர்ன் பண்ணுறச்ச. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டிப்பிக்கல் ஆஃப் அக்கௌண்ட் ஃபைனலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைனிங்க்கு வரும், ஆடிட் பேலன்ஸ் ஷீட் சைனிங்க்கு வரும். தம்பி அவங்க அக்கௌண்ட் கேட்பார், தம்பி நீ பார்த்துட்டியாப்பா? சார் பார்த்துட்டேன் சார். சார் 1 2 3 போடுங்க, அங்கெல்லாம் சைன் பண்ணணும் சரிங்க அப்படிமா. நீ பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் சார். ஆடிட்லாம் பார்த்துட்டாப்பா? நான் பார்த்துட்டேன் சார். நம்ம இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து சொல்லுவார், அவன் பார்த்துட்டாராப்பா? நான் பார்த்துட்டேன் சார். ஓகே, சைன் பண்ணு. இது ப்ரீ அஃபென்ஸ். என்ன காரணம்னா, இது தப்பாக இருந்துன்னு வச்சுங்க, நாளைக்கு ஐடி ஆட்டாஸ் யூஆர் ஒன்லி ஆன்சர் டுமாரோ ஸ்க்ரூட்னி பண்ணாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணுங்க போய். அதுக்காக நீங்கள் சிஏ படிச்சு வந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. நான் வாட் ஐம் சேயிங் இஸ் யூ மஸ்ட் ஹேவ் சம் நாலேஜ் ஆன் வாட் யூ ஆர் சைனிங். என்ன சைன் பண்ணோம் சைன் பண்ணுங்க, தெரியாமல் ஒருத்தர் பிளாங்காக சைன் பண்ணுமா? இட்ஸ் கூட சைனிங் அ blank paper. Will you do it? அது மை அட்வைஸ் இஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ப்ளீஸ் டோன்ட் டூ. அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹேவ் ரிட்டன். உங்களுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸ் பண்ணுறச்ச? 12 ஒரு பொருளை விற்றுருக்கேன், 10 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 2 ரூபா லாபம், லாபத்தை 20 பைசா காமிச்சிருக்காரு. ஆர்டர் கூப்பிடுங்க, உங்கள் அக்கௌண்ட் கூப்பிடுங்க. சார் என்னப்பா இந்த பாயிண்ட் 20 பைசா காமிச்சிருக்கேன், 2 ரூபா லாபம் என்ன போச்சு, எங்கே அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் அப்படி அக்கௌண்ட் பண்ணேன் அப்படின்னா, தென் யூ வில் ஹேவ் an understanding of why you have signed the numbers, why you are signing these numbers. ஸோ நான் இப்போ என் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறேன் சார், வந்து சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது சார்? ஓகே, ஃபண்டமெண்டலாக பேங்க்ஸ் வந்து 2 விஷயம் பார்க்குறாங்க. ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் நம்பர்ஸ், அது ஒரு பர்டிகுலர் மெத்தடில் இருக்கணும். அதாவது அவங்க அப்ரூவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பேராமீட்டர்ஸ் கூட இருக்கணும் அந்த நம்பர்ஸ்லாம். அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா தென் they can look at your proposal. இப்போ நீங்கள் அக்ரோ கமாடிட்டிஸ் போனோம், யூஆர் இன்டு அக்ரோ கமாடிட்டிஸ் வேர் சீசனல் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் அப்படின்னா, ஐ எம் அஸ்யூமிங் த நம்பர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். ஓகே, யூஆர் ஃபிட்டிங் இன்டு தோஸ் நம்பர்ஸ். அப்போது நான் வந்து ஜென்ரலாக சிசி டேர்ம் போக மாட்டேன், ஓடிலாம் போக மாட்டேன். ஐ வில் கோ ஃபார் ப்ராடக்ட் கால் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் ப்ராடக்ட், டிமாண்ட் லோன் ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் போவேன். இந்த ப்ராடக்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக ஸ்டாக்ஸ்னு வச்சோம்னா பேங்க்ஸில் வந்து 3 months மேலே ஸ்டாக் வச்சுக்கூடாது, அது மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. அது ஜஸ்டிஃபை பண்ணுறது கஷ்டம், அதுக்கு மேலே வச்சுக்கலாம், பட் அது ஜஸ்டிஃபை பண்ணுறது கஷ்டம். பட் இந்த ப்ராடக்ட்டில் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் அவைலபிள் இன் சீசன், அதை வாங்கி வச்சுட்டு when the sales price goes up, ஃபைனல் ப்ராடக்ட் அதை வச்சு ரா மெட்டீரியல் வச்சு பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட் மேலே சேல்ஸ் போகும்போது அப்போ யூ கேன் செல் த ப்ராடக்ட் ஆல்சோ. ஓகே. அப்போ யூ ஹேவ் ப்ரைஸ் அட்வான்டேஜ். புரியுது. இதுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இது இஸ் ஒன் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள். தென் கமர்ஷியல் பேப்பர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நாட் மெனி பேங்கர்ஸ் ஆல்சோ நோ திஸ், இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெஷரி தான், தட் இஸ் பிரான்ச் லெவலில் பத்திரம் பேங்க் அது ஹெட் ஆஃபீஸ் லெவலில் ட்ரெஷரியில் பண்ணுவாங்க அதை. இந்த ப்ராடக்ட்டை ஜென்ரலாக இதுக்கு ரேட்டிங் வேணும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ரேட்டிங் வேணும். 2 ரேட்டிங் கிடச்சிதுன்னா யூ கெட் ஈவன் 3% சீப்பர் தேன் யுவர் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ். ஓகே. தட்ஸ் another பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஈஸ்வி சொன்ன மாதிரி இது ரூபியில் ஒரு ப்ராடக்ட், கமர்ஷியல் பேப்பர் ப்ராடக்ட். அதுமாதிரி ரேட்டட் பாண்ட்ஸ்னு ப்ராடக்ட், யூ கேன் ரேஸ் தோஸ் ப்ராடக்ட். தென் கமாடிட்டி மார்க்கெட்டில் கீ லோன்ஸ்னு ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. இன்ஃபேக்ட் கொலாட்ரல் நீங்கள் யாருமே பார்க்குறதில்ல. தி லுக் at your cash flows. உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ பணம் உள்ளே வந்துட்டு போகிறது, அதுதான் மெயின். ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் பியூர்லி. இன்றைக்கி பேங்க்ஸ் பார்க்குறது ட்ரான்சாக்ஷன் ஃபினான்சிங் தான், பட் கொலாட்ரல் ஒரு கம்ஃபர்ட் தான். ஓகே. நாளைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நீ சரியாக மார்க்கெட் பண்ணல, அக்கௌண்ட் என்பி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அப்போ உங்கள் வீடெல்லாம் எனக்கு கொடு. ரைட். சப்போஸ் எனக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நான் வந்து என்னோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை பர்ஃபெக்டாக காமிச்சா, வை ஷுட் யூ லுக் அட் ரிஸ்க் அட் ஆல்? கரெக்ட். இந்த ரிஸ்க் ஓவர் கம் பண்ண தான் நான் ட்ரான்சாக்ஷன் காமிச்சிருக்கேன், அப்போ இது கொலாட்ரல் கேட்குறாங்க. இது நான் டாஸ்க் ஃபார்.
அண்ட் கொலாட்ரல் இல்லாமல் பண்ணுறது பாசிபிலிட்டி we are also one of the very few in the market. கொலாட்ரல் இல்லாமல் ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறது. ஓகே. we advise for fundraising also. ஓகே. இந்த ப்ராடக்ட் நாலேஜ்லாம் எப்படி சார் நம்ம லேர்ன் பண்ணுறது? There are few academies. For example, I run BRK Academy, BRK Software. We teach these products. என்னோட டீச்சிங் என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 30 ப்ராடக்ட்ஸுமே கேஸ் ஸ்டடிஸ் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் டர்ன் ஆன் ஸ்ட்ராட்டஜி ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பவர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுப்பேன். இந்த பவர் ஆஃப் எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடிஸ் தான் பேசிக்கலி. ஸோ இப்போ வந்து சிசி வந்து ரேஷியோஸ் நல்லா இல்லை, நான் பேராமீட்டர்ஸ் சொன்னேன். அந்த பேராமீட்டர்ஸ் நல்லா கம்பெனி ஒன்று இருக்கும், அதுக்கு எப்படி ரைஸ் பண்ணுறது, அது என்ன எந்த கம்பெனி அந்த மாதிரி ரைஸ் பண்ணோம், ஹவு டிட் வி ரைஸ் இட், அது சொல்லிடுவேன். அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் எந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணோம், அது சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 30 கேஸ் ஸ்டடி சொல்லி கொடுத்து, ஸோ பசங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வித் மீ ஃபார் 5-6 years பிஃபோர், அவங்களாமே அவங்க புக்கை பைபிள் மாதிரி வச்சுருக்காங்க. என்னோட நோட்ஸை we don't prescribe any books, ஸோ பைபிள் மாதிரி நோட்ஸ் வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுது. and they call me also. இன்ஃபேக்ட் ட்ரைனிங் இஸ் ரெகுலர், கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் மீ. 10 வருஷம் முன்னாடி படிச்ச பசங்களே வந்து சார் இந்த மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் இருக்குது, என்ன பண்ணலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்பாங்க. எல்லாம் அந்த டெல் தேம் வாட் டு டு. சார் இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் எப்படி சார் சோர்ஸ் பண்ணுறது? ப்ராடக்ட் சோர்சிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் டுடே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் டேர்ம் லோன் ஓடிசிசி, இப்போ வந்து மாதிரி ஓடிசிசின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பேங்க்ஸ் கேன் லெண்ட், நான் பேங்க் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கேனாட் லெண்ட், அவங்க கூட பண்ண முடியாது. ஒன்லி செக் எல்லாம் போட்டு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சிசிஓடி பண்ண முடியும். கரெக்ட். ஸோ நேச்சுரலி இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு பேங்க்ஸ். டேர்ம் லோனுங்கிறது வந்து யூ கேன் சோர்ஸ் ஃப்ரம் என்பிஎஸ்சி, பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், யார்கிட்ட வேணால் ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ கையில் காசு இல்லை, இமீடியட்டாக பணம் போடணும் அப்படின்னா எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு மார்கேஜ் லோன் அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு லோனை வாங்கி அண்ட் பர்சனலாக வாங்கிப்பேன். பர்சனலாக வாங்கிட்டு அதை வந்து ஈக்விட்டியாக என் கம்பெனியில் ஷேர்ஸாக போடுவேன். அந்த ஷேர்ஸ் ஈக்விட்டியாக வச்சுட்டு பேங்க்ஸில் போய் அப்ளை பண்ணி லோன் வாங்குவேன். திஸ் ஒன் வே ஆஃப் டூயிங். செகண்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்கேஜ் லோன்ஸ், லேப், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், லோன் ரெண்டல் டிஸ்கவுண்டிங். இப்போ பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ செக்யூரிடைஸ் பண்ணிடணும். அதில் வர ரெண்டல் இன்கம் இருக்கும் இல்லையா, அதையும் செக்யூரிடைஸ் பண்ணணும். ஸோ 10 வருஷம் ரெண்ட்டு அது மட்டும் கணக்கு எடுத்துப்பாங்க, 10-5 வருஷம் டிபெண்டிங் அப்பான் தி பேங்க்ஸ். ஸோ இப்போ அதை ரெண்ட் எடுத்து அந்த ரெண்டல் டிஸ்கவுண்டிங் கொடுப்பாங்க, இப்போயே காசு கொடுத்துருவாங்க. 10 வருஷம் ரெண்ட் அப்படியே இப்போயே காசாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் சர்ச் ஃபார் NBFCs ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் திஸ் ஒன் பேங்க்ஸ். பட் ஜென்ரலாக among ஆல் these banks will be definitely cheaper than any other source. பட் இந்த பேங்க்ஸ்லேயே வந்து யூ கேன் ரைஸ் கமர்ஷியல் பேப்பர். நான் இப்போ சொன்னேன், லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, அந்த கமர்ஷியல் பேப்பர் ப்ராடக்ட் வந்து பேங்க்ஸ் இன்னும் சீப்பாக கிடைக்கும். நார்மல் ரெண்டுகளை விட அது இன்னும் சீப்பாக இருக்கும். தென் ரேட்டட் பாண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் கமர்ஷியல் பேப்பருங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு பேங்க்ஸ். யூ கேன் ரைஸ் இட் ஃப்ரம் ஈவன் ரிலையன்ஸ், டாட்டாஸ், பிர்லாஸ். ஒரு இன்னொரு கம்பெனி உங்கள் கம்பெனியில் வந்து கமர்ஷியல் பேப்பர் போடலாம், இன்வெஸ்ட் பண்ணாது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. தே கேன் ஆல்சோ லெண்ட் மணி அகேன்ஸ்ட் திஸ் கமர்ஷியல் பேப்பர். ஜென்ரல் லார்ஜ் கம்பெனிஸ் இருப்பாங்க, MNC, ஏன்னா அவங்களுக்கு சர்ப்ளஸ் இருந்தால் தான் மணி போடுவாங்க. தென் ECBங்க ப்ராடக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SBI in New York can lend in ECB to you. SBI Nugambakam branch cannot lend in ECB to you. They can lend only foreign currency term loan. எனக்கு ஃபாரின் கரன்சி டேர்ம் லோன்னா SBIக்கு தான் போகணும், எனக்கு ECB ஒன்னா SBI நியூயார்க் போகணும். ஸோ இது மாதிரி 30 ப்ராடக்ட்டுமே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் வேர் இட்ஸ் அவைலபிள். பட் நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் வேணும், கண்டிப்பாக அந்த நாலேஜ் வேணும் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் ஷோ பார்க்குறாங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் சொன்ன அப்புறம் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்றது மாதிரியும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதும் ஒரு ஐடியாஸ்லாம் வரும். பட் எல்லாராலையும் உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக பண்ண முடியுமா? அதாவது நான் சார்ஜஸ்ன்னு ஒன்று பண்ணுவேன், இட்ஸ் நாட் ஃப்ரீ. ஐ வில் நாட் சே ரீசனபிள், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் இல்லையா? ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட ஃபீஸ் இருக்கும். சப்போஸ் there are some people who have come to me for 3 years or 4 years of ஃபண்ட் ரைசிங்கே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ எல்லா பேங்க் கைவிட்டுருப்பாங்க பண்ண முடியாதுன்னு. அதை நான் பண்ணும்போது ஐ நார்மலி சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் இந்த மார்க்கெட். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் பேசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபண்ட் ரைசிங் பற்றி பேசணும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, ஒரு ஃபண்ட் ரைசிங் அவங்க எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய ஐடியாஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய இன்சைட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்ஸ் டு Behindwoods ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார்.